அந்த குழந்தைங்களுக்கு 10th+2 குழந்தைங்களுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது இல்லைங்களா, அங்கேயும் பல குழந்தைகள் கேட்டுச்சு, அண்ணா இதோட நிறுத்திடாதீங்க, நடிக்கலான்னு. என்ன சொல்லுவாரு, ஏய் நடிக்க முடியாது, போ கீழே போன சொல்ல முடியும், பார்க்கலாமா. அதே மாதிரி ஒரு பார்க்கலாமா தான் அங்க முடியாதுன்றதையோ இல்ல அப்புறம் பார்க்கலான்றதையோ. தேர்தல் முடிவுகளை பொறுத்து பார்ப்போம் அப்படின்னும் போது அப்ப தேர்தலில் தோத்துட்டா திரும்பவும் நடிக்க போயிடுவாரா? ஏன் ஜெயிச்சுட்டா நடிக்கூடாதா? என் கேள்வி இதாங்க. அவர் பார்க்கலாம்னு சொன்னது ஏன் நீங்க வந்து இவ்வளவு பதட்டமா வரீங்கன்னு. பார்க்கலாம் அப்படின்னா பதட்டம் இல்ல சார், கேட்கிறேன். என் பதில் என்னன்னா, திரும்பவும் அதேதான். அவர் நடிக்க மாட்டேன்றது அவரோட நிலைப்பாடு. சார் நீங்க நடிக்கணும்னு அவர் கூட இருந்த ஏகப்பட்ட பேர் சொன்னதையும் அவர் காது கொடுத்து கூட கேட்கல, வெயிட் பண்ணுங்க. வேணான்லாம் சொல்லல. முடிவு எடுத்தது தான். மக்கள் பணின்னு சொல்றது அதுதான் ஒரு நிலைப்பாடா பல பேர், பல மூத்த அரசியல் நிர்வாகிகளோ, இல்ல அரசியல் கிரிட்டிக்ஸோ சொல்றத நான் பார்த்துருக்கேன். இத சொன்னது ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து ஒரு ஃபேன். அவங்க சொல்றதையே நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க முடியாது. ஒருவேளை அவர் நடிக்கணும்னு வந்தாலும் அது வரவேற்கப்படும். ஏன்னா சினிமா ஒண்ணும் இங்க வந்து பயப்படப்பட வேண்டிய ஒரு மூட நம்பிக்கை இல்ல. அது ஒரு ஆரோக்கியமான அறிவியல். அதன் வழியில நிறைய நல்ல கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். அத அவர் செய்றாருன்னா தப்பு ஒண்ணும் இல்ல.